ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான முறையில் 3 நிமிடத்தில் ஒரு சௌசௌ கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் லேண்ட் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு சௌசௌ கூட்டு தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், சௌசௌ கட் பண்ணி வச்சிட்டேன். அதுலேயே வெங்காயம் கட் பண்ணி போட்டு வச்சிட்டேன். தக்காளி, கருவேப்பிலை போட்டு வச்சிட்டேன். கொத்தமல்லி தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பைத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை சுத்தப்படுத்திட்டு குக்கரில் இந்த பைத்தம்பருப்பை போட்டுட்டு இந்த காய் எல்லாமே போட்டு அதிலே கொட்டிட்டு இந்த பொடி எல்லாமே தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டு காய் முழுகிற வரல மட்டும் தண்ணி விட்டுட்டு, ரொம்ப தண்ணி விடக்கூடாது, சும்மா லைட்டாக கொஞ்சமாக விட்டால் போதும். கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரே ஒரு சவுண்டு விட்டு நிறுத்திடணும். அதுக்கப்புறம் வெந்ததும் எடுத்து தாளித்து கொட்டிடணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் ஒரு சௌசௌ கூட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பைத்தம்பருப்பு கழுவிட்டு சின்ன குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நம்ம அந்த சௌசௌ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அதில் கொட்டிடலாம். இந்த பொடி எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு சவுண்டு மட்டும் விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். காயில் வேறு தண்ணி இருக்கும் இல்லையா, இதுவே போதும். இப்போ இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு சவுண்டு தான், காய் வெந்துடும். அப்புறமா தாளிக்கிறது மட்டும்தான் வேலை. அவசரமாக செய்யணுங்கும் போது இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சவுண்டு வந்துருச்சு, நிறுத்திட்டேன். இப்போ தாளிக்க போகிறோம். பாருங்கள், சின்ன வானிலையில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடலாம். கொஞ்சம் கேமராவை தள்ளி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இதை எடுத்து காயில் கொட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு சௌசௌ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தாளித்து மேலே கொட்டியாச்சு. இவ்வளோதாங்க. ஒரு சாதம் வச்சு ரசம் வச்சா போதும். காலையில் டிஃபனுக்கு கோதுமை ப்ரெட்டும் ஜாம் தான் சாப்பிட போகிறேன். அதுவும் செஞ்சு வச்சிட்டேன். கோதுமை ப்ரெட்டு தோசைக்கல்ல போட்டு வச்சிட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்ரீன் லேண்ட் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.